மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் ஒன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் ஒன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தடகள வீரர்களின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் 9ஆம் திருவிழா திருப்பலியில் பங்கு பெற்று இறை ஆசீர் பெற வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் ஒசேயா மண்டல அன்பிய குடும்பங்களின் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொலை செய்யப்படுகின்ற சூழ்நிலை நிலவிய காலத்தில் கிறிஸ்துவின் தீவிர பற்றாளராக தன்னை வளர்த்து கொண்டவர்தான் புனித செபஸ்தியார். சிறந்த படைத்தளபதியாக திகழ்ந்த இவர் கிறிஸ்துவின் ஊழியராக பணியாற்றி பல்வேறு மக்களை கிறிஸ்துவத்தில் நிலைநிறுத்தினார். தான் தேர்ந்து கொண்ட வாழ்வில் நேர்கின்ற தடைகளை கண்டு தடுமாறாமல் துணிவுடன் பயணிப்பவர்களே வாழ்வில் வெற்றி காண்கிறார்கள் என்பதற்கிணங்க ஒருமுறை உயிர் பிழைத்தும் கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கையால் தடைகளை தாண்டி மீண்டும் கிறிஸ்தவர்களுக்காக துணிச்சலுடன் போரிட்ட இவர் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். இன்று பல்வேறு கொள்ளை நோய்களில் இருந்து நம்மை பாதுகாப்பவராக, தீய ஆவிகளிடமிருந்து நம்மை விடுவிப்பவராக, இன்னும் பல்வேறு புதுமைகள் புரியும் புனிதராக நம்முள் வீற்றிருக்கின்றார். புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடும் நாமும் வாழ்வின் இன்ப துயரங்களுக்கு அஞ்சாமல் துணிச்சலுடன் எதிர்கொள்வோம். கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு புனிதரின் பரிந்துரையால் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய இந்த திருப்பலியிலே சில சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக ஜெனித் தன்னுடைய பிறந்தநாள் நன்றி பலியாகவும், ஜெனித், வினோதா, அகானா தங்களுடைய குடும்ப நலன் வேண்டியும், ஆனந்த், அஜில்தா குடும்ப நலனிற்காகவும், பிள்ளைகள் அஜினி, ஆருத்ராவுக்கு இறையாசிர் வேண்டியும், கார்த்திக், அஸ்வினி குடும்ப நலனிற்காகவும், பிள்ளைகள் அர்ஷிதா, சரணுக்கு இறையாசிர் வேண்டியும், இசக்கியப்பன், அந்தோணி அம்மாள் குடும்ப நலனிற்காகவும், பிள்ளைகள் விஜய், பிரியாவிற்கு இறையாசிர் வேண்டியும், சேவியர் எல்சி 25வது திருமண நாள் நன்றி பலியாகவும், கார்மெல், எவிதா குடும்ப நலனிற்காகவும், இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், தெரேசா, அகஸ்டின் குடும்ப நலனுக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும், அந்தோணி, ரவி, சுமதி குடும்ப நலனுக்காகவும், சொந்த வீடு வாங்கவும், பிள்ளைகள் ஆண்டோ, அஸ்லில் நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும், திரு செல்வகுமார் அவர்களின் பிறந்தநாள் நன்றி பலியாகவும், மகள் ஜாக்லினுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மகன் ஜேக்கப் +2 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், ஒசாயா மண்டல அன்பிய இறைமக்களின் குடும்ப நலனுக்காகவும், தொழிலிலே முன்னேற்றம் வேண்டியும், ராமன், லக்ஷ்மண் குடும்ப நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும், லக்ஷ்மணன் மரிய பெமிலா தன்னுடைய திருமண நாள் நன்றி பலியாகவும், ஆண்டோ கிளாட்வின் தன்னுடைய பிறந்தநாள் நன்றி பலியாகவும் தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும், மைக்கேல், பிரதீப் குடும்ப நலன் வேண்டியும், விரைவில் வீடு கட்டி முடிக்க வேண்டியும், அந்தோணி வர்கீஸ், ஜான்சி ராணி
குடும்ப நலன் வேண்டியும், குடும்பத்திலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், தொழிலிலே முன்னேற்றம் வேண்டியும், ஜஸ்டின், விஜய், சுமித் குடும்ப நன்றிக்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், மகன்கள் பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்தாரோடு தொடர்வதற்கு இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம், மன்றாடுவோம். இந்த திருநிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்குறைகளை எண்ணி பார்ப்போம். அவற்றிற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திருச்சம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோ. உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் என்றும் தூண்டப்பட்டுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியே கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதல் நூல் 15வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் இன்றைய முதல் வாசகமானது கலகம் செய்வது சூனியத்திற்கு எதிரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான குற்றம் என்றும், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் அல்ல கீழ்ப்படிதல்தான் என்று தெளிவாக கூறுகிறது. நாமும் கலகம் செய்வதையும் முரட்டுத்தனத்தையும் விட்டுவிட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இறையருளை பெற அருள் வேண்டி வாசகத்திற்கு செவிமடுப்போம், வார்த்தையை வாழ்வாக்குவோம். கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை வார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்தபோதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக தெரிப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்து விட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, என் இறைவா, நீரே என் ஒளியும் மீட்பும். யாரை கண்டும் பயப்படே, இனி யாரை கண்டும் பயப்படே. இறைவா, என் இறைவா.
எதிர்க்கையில் அவரே இடறி விழுவார். எனக்கெதிராய் என்ன நேர்ந்தாலும் என் உள்ளம் அஞ்சாது. தீயவர் என்னை எதிர்க்கையில் அவரே இடறி விழுவார். எனக்கெதிராய் என்ன நேர்ந்தாலும் என் உள்ளம் அஞ்சாது. நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்வேன். ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்வேன். யாரை கண்டும் பயப்படேன். நான் யாரை கண்டும் பயப்படேன். இறைவா என் இறைவா. துன்பம் வரும் நாளில் என்னை கூடாரத்தில் மறைப்பார். எதிரிகள் நடுவில் என்னை பாதுகாப்பாய் வாழ செய்வார். துன்பம் வரும் நாளில் என்னை கூடாரத்தில் மறைப்பார். எதிரிகள் நடுவில் என்னை பாதுகாப்பாய் வாழ செய்வார். நான் வாழ்வோரின் நாட்டில் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டில் நலன்களை காண்பேன். யாரை கண்டும் பயப்படேன். நான் யாரை கண்டும் பயப்படேன். இறைவா என் இறைவா. நீரே என் ஒளியும் மீட்பும். யாரை கண்டும் பயப்படேன். இனி யாரை கண்டும் பயப்படேன். இறைவா என் இறைவா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழைய துணியிலிருந்து கிழியும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோலவே பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும்,
மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கு மட்டுமே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கேரளாவிலே ஆயராக பணியாற்றி தற்காலத்திலே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்ற, சில காரணங்களால் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆயரை பற்றிய ஒரு வாழ்க்கை கதை சம்பவம். அறியப்படாத ஒரு நோயினால் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆயர் தாக்கப்படுகின்றார். பல பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு அவரை கொண்டு செல்லுகின்றார்கள், சோதனை செய்கின்றார்கள், சிகிச்சை தருகின்றார்கள். ஆனால் எந்த சிகிச்சையும் அவருக்கு பலனளிப்பதில்லை. ஆயராவதற்கு முன்பாக வத்திக்கானிலே பல நிலைகளிலே பெரிய பெரிய பொறுப்புகளிலே பணி செய்தவர் இவர். திருச்சபையிலே அதிகமாக அறியப்படுகின்ற ஒரு ஆயரும் கூட. எப்படியாவது சரி செய்து விடலாம் என்று முயற்சி செய்கின்றார்கள். நீமான்ஸ் என்கின்ற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்லுகின்றார்கள். 1 மாத காலமாக அவரை அங்கு வைத்து சிகிச்சை எல்லாம் தரப்படுகின்றது. பெரிய ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளுகின்றார்கள். எதுவுமே அவருக்கு பயனளிக்கவில்லை. இறுதியாக அவரை வீட்டிற்கு அனுப்பிவிடுகின்றார்கள். அவர் தற்பொழுது வீல் சேரிலே அமர்ந்து கொண்டுதான் தன்னுடைய எல்லா பணிகளையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை. ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில்தான் அவர் தற்பொழுது இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட துன்பத்திற்கு அவர் ஆளாகின்றார். ஆனால் எப்பொழுதுமே மனம் சோர்ந்து போனது கிடையாது. வருபவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியின் செய்தியை கொடுப்பார். இப்படிதான் ஒரு குழுவாக இணைந்து சில குருக்கள் அவரை சந்திக்க சென்ற பொழுது அவர்களுக்கு அவர் ஆற்றிய ஒரு உரையிலே அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, சஃபரிங் இஸ் சால்விஃபிக். அதாவது துன்பம் என்பது மீட்பை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு சில நேரங்களில் இந்த துன்பங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு வழியை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த ஆயர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராம். அவர் சொல்லுகின்றார், இந்த துன்பங்களிலே தான் எப்படி தைரியத்தோடு உற்சாகத்தோடு இருக்கின்றார் என்பதனுடைய ரகசியம் வந்தவர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டது. அவருடைய வீட்டிலே ஒரு சிற்றாலயத்தை அமைத்து கொண்டு, திஸ் இஸ் மை ஹோல்டிங், இதுதான் நான் பற்றி இருப்பது, இதனோடு தான் நான் இணைந்திருப்பது, இதுதான் எனக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருப்பது என்று சொல்லி, இயேசுதான் எனக்கு எல்லாமே என்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வாராம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எதற்காக இந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்றால், இங்கிருந்து பாருங்க, தொடக்கத்திலிருந்து வலது பக்கம் இடது பக்கம் இந்த கடைசி வரை அமர்ந்திருக்கின்ற யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பமும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான்? அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே துன்பங்கள் வழிதான் நமக்கு மீட்பு என்கின்ற ஒரு செய்தியை இந்த ஆயர் எல்லோருக்கும் கொடுத்தாராம். நம்முடைய தாயாம் திரு அவையிலும் இறை வார்த்தையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம், துன்பங்கள் சில நேரங்களில் நமக்கு மீட்பின் பாதையை காண்பிக்கின்றன. அந்த துன்பங்கள் வழிதான் நாம் மீட்பு அடைய முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இதற்கு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சிறிய சிறிய தலைவலி, ஜலதோஷம், காய்ச்சல் இப்படி வந்தாலே நாம பெரிய போராட்டங்களை நடத்தி விடுகிறோம் வீட்டில், இல்லையா? அக்கப்போர், அங்கே போகணும், இங்கே போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும் என்று. ஆனால் ஒரு பெரிய ஒரு நோயினால் தாக்கப்பட்ட, அதுவும் அறியப்படாத ஒரு நோயினால் தாக்கப்பட்ட இந்த ஆயர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் இயேசுதான் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இன்று நாம் உருவாக்கி கொள்ள இன்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பங்கள் என்பது சில நேரங்களிலே நாம்
நமக்கு வருவித்துக் கொள்கின்றோம், அல்லது மற்றவர்கள் வழி இந்த துன்பங்கள் நமக்கு வருகின்றன. சில சூழ்நிலைகள் வழியாக துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைகின்றன. ஏதோ ஒரு காரணத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்றன. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய செபஸ்தியாரை உற்று பாருங்கள். எப்பயாவது ஒரு நிமிஷம் அவரை நீங்கள் உற்று பார்த்துருக்கிறீங்களா? அவருடைய உடல் அமைப்பு, அவர் எப்படி இருக்கிறார், என்ன ஏது என்று. அவருக்கு ஏறக்குறைய எத்தனை வயசு இருக்கும்? பரவாயில்ல, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன் நான். ஃபாதர் சொன்னாங்க. சரி, அப்போது கேட்டிருக்கிறீங்க இல்லையா? ஸோ 32 வயது. இப்போ இயேசு கிறிஸ்து இறக்க போகின்ற அவருடைய வயதிலே ஒரு வயது குறைவாக. இப்போ இவர் ஒரு நல்ல அட்டக்கட்டான, நல்ல மஸ்தான், நல்ல பாடி பில்ட் இளைஞர். இவர் ஒரு நல்ல உடல் அமைப்பை கொண்ட அழகான ஒரு இளைஞர். இப்படி நாம் சுரூபத்தில் பார்க்குற மாதிரி ஒரு 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 வடிவம் இழைந்த ஒரு உருவம் அல்ல அவருடைய உருவம். அழகானவர். அப்போ பாருங்க எத்தனை பொண்ணுங்க அவர் பின்னாடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் இருந்தும் அவர் அனைத்தையும் துறந்து விட்டு இறைவனை தேர்ந்து கொள்ளுகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் ரோமை அரசில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து இறுதியிலே அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒரு நிலைக்கு அவர் தன்னையே உயர்த்தி கொள்ளுகின்றார். இறைவன் அவரை உயர்த்துகின்றார். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த ஒரு புனிதராக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போது இறுதியாக நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். கிறிஸ்துவிற்காக அவர் நின்றதன் காரணமாக அரசரின் வழியாக அவருக்கு துன்பங்கள் தரப்பட்டன. அம்புகளால் ஏயப்பட்டார். பாருங்க, எவ்வளோ துன்பம் என்று சொன்னால் அவருடைய உடலிலே இன்னும் ஒரு அம்பு எய்வதற்கு கூட இடம் இல்லையாம். அந்த அளவிற்கு அம்புகள் அவர் மீது எய்யப்பட்டன. அவரை ஒரு டார்கெட் பிராக்டிஸ் என்று சொல்வார்களாம். அதாவது அவரை மரத்தில் கட்டி வைத்துவிட்டு எனக்கு பயிற்சி வேண்டும், அதாவது நான் அம்பு எய்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இவரை பார்த்து அம்பு விட்டு பழகி கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை வரை அவர் தள்ளப்பட்டாராம். அந்த அளவிற்கு ஒரு டார்கெட் பிராக்டிஸ், ஒரு பொருளாக, ஒரு கருவியாக அவர் கருதப்படுகின்றார். அதாவது சொல்லப்படுகின்றது, இன்னும் ஒரு அம்பு கூட அவருடைய உடலில் எய்யப்படாத அளவிற்கு இடமே இல்லை. அப்போ அரசனும் அவரோடு இருந்த மற்ற அனைவருமே நினைத்த ஒன்று, இனி இவன் பிழைக்க மாட்டான், அவ்வளவுதான், இவன் உயிர் போச்சு என்று அவனை குற்றுயிரும் குலையுருமாக விட்டு செல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது புனித செபஸ்தியார் அடைந்த முதல் மறைசாட்சியம். இதன் வழியாக அவரை அங்கே விட்டு செல்லுகின்றார்கள். அவரை அடக்கம் செய்வதற்காக வந்த ஒரு பெண்மணி, ஹெலன் என்கின்ற ஒரு பெண்மணி, அவருடைய உடலை வந்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு, கொண்டு போய் அவரை ஒரு வழியாக காப்பாற்றி விடுகின்றார்கள். அதோடு நின்று விடலாம் என்று அவர் நினைக்கவில்லை. மீண்டுமாக சென்று அரசரை அந்த அநியாயத்திற்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வருகின்ற துன்பங்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கின்றார். இவனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க, இவனை இன்னும் சாகடிக்கலையா என்று சொல்லுகின்ற விதத்திலே அவனை மீண்டுமாக கொல்வதற்கு ஆணையிடுகின்றார். அப்போதான் அவரை தடியால் அடித்து இறுதியாக அவரை ஒரு சாக்கடையில் புதைத்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அவர் மற்றொரு பெண்மணிக்கு, அதாவது மற்றொரு பெண்மணி லூசியா என்கின்ற ஒரு பெண்மணியை அவருக்கு காட்சி கொடுத்து, என்னுடைய உடல் இந்த இடத்தில்தான் இருக்கின்றது, அந்த உடலை எடுத்து முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக அவருடைய சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் அடைந்த இரண்டாவது மறைசாட்சியம். நம்முடைய தாயாம் திரு அவையிலே 2 மறைசாட்சியங்கள் அடைந்த ஒரே புனிதர் நம்முடைய புனிதர். முதலிலே அம்புகளால் எய்யப்பட்டு மறைசாட்சியம் அடைந்தவர், இரண்டாவதாக தடியால் அடிக்கப்பட்டு அவர் மறைசாட்சியத்தை பெறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். டபுள் மார்ட்டிடம் என்று சொல்வார்கள். 2 மறைசாட்சியங்கள் பெற்ற ஒரே புனிதர். இப்போ வேதனை வழியாகத்தான் சில நேரங்களிலே நமக்கு மீட்பு கிடைக்கின்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவருடைய அரசருக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகின்றோம். மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல முடிகின்றது. கிறிஸ்துவ நம்பிக்கையிலே நம்மால் வளர முடிகின்றது. இப்படிப்பட்ட
எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த துன்பங்கள் வழியாகத்தான் வருகின்றது. நம்முடைய இறை வார்த்தையை நாம் சற்று தியானித்து பார்ப்போம். அதாவது இந்த இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் சில துன்பங்களை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நன்மைகளை செய்வதற்கு நாம் முன் வருகின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான, வரவேற்பதற்கான ஒரு மனநிலையை நாம் எப்பொழுதும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. இந்த துன்பங்களால் நாம் அழிந்து போவோம், நாம் மாய்ந்து போவோம் என்று நாம் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், உடலை கொள்பவர்களுக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்களுடைய ஆன்மாவை கொள்பவர்களுக்காகவே நீங்கள் அஞ்சுங்கள். ஆன்மாவை கொள்ளக்கூடியவர் யாரு? ஆண்டவர் மட்டும்தான். அப்போ அந்த ஆண்டவருக்கு அஞ்சு நீங்கள் நடந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கையாக, ஒரு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் என்று இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய கரங்களினால் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம், அவருடைய கரங்களினால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம் என்கின்ற ஒரு தைரியம், ஒரு ஆற்றல் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய துன்பங்கள், நோய்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் உற்று நோக்க வேண்டிய ஒருவர் என்று சொன்னால் முதலிலே நமது ஆண்டவர், நம்முடைய புனித செபஸ்தியார். அவருக்கு துன்பங்கள் வந்த பொழுது அவர் உற்று நோக்கிய ஒரு நபர் என்று சொன்னால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட துன்பங்களை, இதைவிட பல மடங்கு துன்பங்களை அனுபவித்தவர் எனது தலைவர், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனநிலையை அவர் பெற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அவருக்கு வந்த துன்பங்களை இன்முகத்தோடு அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த இயேசுவிற்காக இறப்பதற்கு அவர் முன் வருகின்றார். அதே போல ஒரு மனநிலையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இன்று வருகின்ற இந்த துன்பங்களை நமது ஆண்டவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். நாம் இன்று திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த புனிதரும் அப்படிப்பட்ட துன்பங்களை கடந்து சென்றிருக்கின்றார். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏன் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த துன்பங்கள் வழி கடந்து செல்லக்கூடாது, இதன் வழியாக இறைவன் எனக்கு கொடுக்கின்ற அந்த மீட்பை ஏன் நமதாக்க கூடாது என்கின்ற கேள்விகள் எப்பொழுதும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை நாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு துன்பப்பட்டிருக்கின்றார். அந்த துன்பங்கள் எதற்காக? இந்த மனித குலத்தை மீட்பதற்காக. நமது புனிதர் துன்பப்பட்டிருக்கின்றார். அந்த துன்பங்கள் எதற்காக? கிறிஸ்துவ மக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக. நாமும் துன்பங்கள் படுகின்றோம். இந்த துன்பங்கள் எதற்காக? நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய மீட்பிற்காக, நம்முடைய உறவுகளுடைய மீட்பிற்காக, அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள தேவையான அருளையும் ஆற்றலையும் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம், மன்றாடுவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த மன்றாட்டுக்களுக்கு செவிமடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் அழைப்பின் குரல் கேட்டு இறையாட்சி பணிக்காக தம்மையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், சிறப்பாக எம் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரன்பே இறைவா, எம் நாட்டில் அமைதி ஏற்படவும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் எம் தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசி வழங்கும் தந்தையே, நாங்கள் அனைவரும் புனிதரை முன்மாதிரியாய் கொண்டு எங்களின் வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தடையாக இருக்கும் கர்வம், ஆணவம், பொறாமை போன்ற மனப்பான்மைகளை களைந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறவர்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். நல்ல தந்தையே இறைவா, எம் ஊரில் வாழும் இறை மக்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களும்
வாழும் மக்களை பாதுகாத்து நல்வாழ்க்கை வாழவும் ஆன்மீக வழியில் நடந்து திருச்சபையை வளரச் செய்யும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த இறைவா, எம் பங்கிலுள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகளும் ஞானத்தோடு வளரவும் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த இறைவா, இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கும் அனைவரின் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாகவும் சிறப்பாக இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் ஒசையா மண்டல அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் சிறிது நேரம் மௌனமாக இருந்து கொண்டு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம், மன்றாடுவோம். இன்றைய மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன், பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வள்ளலே என்னை தருகிறேன். இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன், பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வள்ளலே என்னை தருகிறேன். ஏற்றுக்கொள்ளுமே உமதாக்குமே, உம் திரு புகழ் பாடும் கருவியாக்குமே, பாவம் போக்கி புனிதமாக்கி பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுமே. இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன், பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வள்ளலே என்னை தருகிறேன். இறைவனின் அரசு மலர்ந்திட இயேசுவே பலியாகும் புனித வேளையில் என்னையும் இணைத்து பொது உலகம் படைக்க சமர்ப்பணம் ஆகினே. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுமே உமதாக்குமே, உம் திரு புகழ் பாடும் கருவியாக்குமே, பாவம் போக்கி புனிதமாக்கி பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுமே. இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன், பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வள்ளலே என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தேவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும்.
புனித செபஸ்தியார் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் என்றும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகள் சார்ந்தவை அனைத்து உம்முடைய ஆற்றலின் வியத்தக செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இதோ இந்த பகுதியின் பாதுகாவலராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் பரிந்து பேசி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் புனிதர் புனித செபஸ்தியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனமை காத்து முடிவில்லாத வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இன்று இந்த திருப்பலில் சிறப்புகின்ற குடும்பங்களின் ஆன்மீக நலனுக்காகவும் அவர்கள் அனைவரும் கேட்கும் மன்றாட்டுகள் கிடைக்கும்படியாகவும் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் இறைவா மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்று இருப்பதாக. ஆமென். உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நனவாகுமே. கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நனவாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணவாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பித்தவர்கள் ஒசையா மண்டல அன்பிய இறை மக்கள். இவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இன்றைய தினம் உணவு வழங்கி மகிழ்கின்ற குடும்பம் திரு அந்தோணி வர்கீஸ், அந்தோணி ஜான்சி ராணி குடும்பத்தார். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றிகளும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இன்று மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலையும் திருவிழா மாலை ஆராதனையும் நடைபெறும். எனவே அனைவரும் நேரத்திற்கு வந்து இதை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செபஸ்தியார் நகர் இறை மக்கள் இந்த மாலை ஆராதனை வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். இறுதி ஜெபத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனதிடனை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.